வணக்கம். காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருங்க? ஹாப்பி பொங்கல். நாளைக்கு அதாவது இன்றைக்கி நைட்டு ஹாப்பி போகி. இன்னைக்கு நைட்டு இன்றைக்கி முடிஞ்சிடும். 12 மணிக்கு மேலே நாளைக்கு பிறகுதில்ல, 14th அது போகி ஆகிடும். அது திடீர்னு ஏன் மாற்றிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜனவரி 14 தான் பொங்கல். கரெக்டுங்களா? ஆமான்னு சொல்லுங்கள். அதுதான். ஆனால் அது எப்படி தை 1 தான் பொங்கல் அப்படின்ட்டு ஒரு இது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி நம்மளும் போனோம். ஆனால் இந்த கேரளாவில் மட்டும் பாருங்களேன், நாளைக்கு தான் மகர ஜோதி. ஏன் பொங்கல் அன்றைக்கி தானே மகர ஜோதி வரும். அவன் 15ஆம் பண்ணல வராது. நாளைக்கு ஈவினிங் மகர ஜோதின்னுப்பாங்க. அதான் விஷயம். இன்றைக்கி சரியான டிராஃபிக்ங்க காஞ்சிபுரத்தில். நல்ல கூட்டம். நாங்கள் இப்போதாவே ஒரு 10 or 12 மினிட்ஸில் வரோம் வீட்டுக்கு. அந்த காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே டபுள் ஆகிடுச்சுங்களேன். ரொம்ப டிராஃபிக்கு. முக்கியமான வண்டி போகுதுங்க. ரொம்ப உற்சாகம் வரணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். பழைய அதாவது 17 போகியை பற்றி. அப்போல்லாம் போகி இனிமேல் நாங்கள் சிந்தாப்பேட்டில் இருந்தோம். ஒரு 12 கொடுத்தனோம், 11 கொடுத்தனோம். கிட்டத்தட்ட ஒரு 63 பேர் இருந்த வீடு, பெரிய வீடு. போகி அப்போவே ஒரு மாதம் முன்னே எல்லார் வீட்டில் என்னென்ன இது இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வைப்போம். அதுவே பெரிய ஒரு குட்டியான இப்போ இருக்குல்ல, அந்த மாதிரி அவ்வளோ குப்பைங்க வந்துடும். மரம் பாய் எல்லாமே போடுவாங்க. பெரும்பாலும் மரம் பாய்ங்க இருக்கும். எல்லாத்தையும் போட்டு அந்த 12 மணிக்கு அப்போ ஒரு மோளம் வைப்பாங்க. இந்த வார் வச்ச மோளம் 50 காசு, சாதா மோளம் 15 காசு. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அண்ணன் மட்டும் வார் வச்ச மோளம் வாங்கி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த சாதா மோளம் வச்சு குச்சி வச்சு அந்த குச்சியில் தார் வச்சுப்பாங்க. இல்லாட்டி இந்த மணி போட்டு டம்னு அடிக்கணும். இதில் வேறு வித்தனா அந்த நெருப்பு எரியும் போது அந்த நெருப்பை காமிச்சினா இன்னும் சவுண்டு நல்லா வரும். இதை மாதிரி பண்ணது நம்ம 70. இப்போ ஒரு சவுண்டு கூட இல்லைங்க. பசங்க எழுந்து மாட்டுறாங்க. இப்போ நம்ம தான் போயிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி அந்த பாய் முறையெல்லாம் பெரும்பாலும் வீட்டில் இல்லை. குப்பைங்க எரிக்கிறது கிடையாது. சும்மா அன்றைக்கி ஏதோ நம்ம பண்ணணுமேட்டு இப்போ மாட்டின் முழுக்குது. என்னென்னா இந்த வருஷம் முடியல அந்த கேலண்டர் இருக்கு இல்லையா, மந்த்லி கேலண்டரு, அதை போட்டு ஒரு 4 குப்பையை ஏற்றி விட்டு ஹாப்பி போகின்னு கை தட்டுவாங்க. யாரோ ஒருத்தர் அதாவது எரிக்கணுன்னு பார்த்து யாருன்னா முடிச்சுனா கூட பாவம் காலகட்டத்தில் இருந்து எரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறாங்க. அதை மாதிரி ஆகிப்போச்சு இன்றைய நிலைமை. அதாவது போகியினுடைய முன்னெல்லாம் வீட்டு அப்படியே அழகாக அங்கே எரியும் இங்கே எரியணும். எவ்வளோக்கள் எரிக்கிறோமோ அவ்வளோக்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் கம்மியாச்சு. நாளைக்கு போகி எல்லாம் நல்லபடியாக இந்த பழமையை நினச்சி நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் தான். ஓகேவா? மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகேவா? ஏன்னா போகி முடிச்சுட்டு பொங்கலுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பழைய கெட்ட எண்ணத்தெல்லாம் எடுத்து போட்டு புதுசாக நம்ம கெட்ட எண்ணத்தை சேர்த்துப்போம்ல, நல்லதை சேர்த்துப்போம். ஓகேவா? பாய்.